நீர் என் தேவன், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ என் தேவன் அப்படின்றது அது உரிமையை சொல்லி காட்டுகிறது. நம்முடைய என்று சொல்லும் பொழுது இது ஐக்கியத்தை காட்டுகிறது. அப்ப என் தேவன் அது எல்லாரும் சொல்லணும். என் தேவன் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. என் தேவன் இல்லை என்றால் நான் வாழ்ந்திருக்க முடியாது. என் தேவன் இல்லை என்றால் என் பாவத்தை மன்னித்திருக்க முடியாது. நான் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நான் சந்தோஷமாய் வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஒரு மனிதனை துக்கப்படுத்துகிறது. பாவத்தோடு வாழ்கிற மனிதர்களை நீங்க யாரை பார்த்து கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்காக வாழக்கூடியவர்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்துல முக்கியமானது என்னன்னு சொன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு முறை நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் டிராவல் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்பொழுது அந்த பஸ்ல போகும் பொழுது நாங்க நல்லா பேசி சிரிச்சு கொண்டு சந்தோஷமா போனத ஒரு சகோதரன் பார்த்துட்டு அவரு ஆரம்பத்துல இருந்தே பஸ்ல ஏறினதுல இருந்தே மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு வந்தார். ரொம்ப துக்கமா வந்தார். அப்ப நாங்கெல்லாம் பேசி சிரிச்சுட்டு வர்றதை பார்த்துட்டு அவர் கேட்டாரு, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி சந்தோஷம் இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த குழுவுல இருந்தவங்க சிலர் என்ன சொன்னோம்னா இதுக்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை பற்றி நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். அவர் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அப்பதான் அவர் சிரிச்ச முகத்தோட இறங்கினார். அருமையான சகோதர சகோதரிகளே, சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு பொருளினாலேயோ பணத்தினாலேயோ சொந்த பந்தத்தினாலேயோ வருகிற சந்தோஷம் அது நிரந்தரமான கிடையாது. ஆனா தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அது நித்தியமானது, அது அழியாதது. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திற்கும் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே எபேசியர்கள் நிருபத்துல இந்த சபை எப்படிப்பட்டது, இந்த சபை எப்படி உருவானது, இந்த பட்டணம் எப்படிப்பட்டது என்ற எல்லா வரலாறும் நமக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான பணியை பவுலடியார் செய்கிறார். செய்த பொழுது இங்கே ஒரு சபை நிறுவப்படுகிறது. அதனாலதான் பரிசுத்தவான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கொரிந்து சபையில எழுதும் பொழுதும் அது மாதிரிதான் சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எந்த நிலையில இருந்தீங்க, இப்ப நீங்க என்ன நிலைமைக்கு மாறப்பட்டிருக்கீங்க, எந்த நிலையில இருந்தீங்க இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கீங்க, அதுதான் 3வது வசனத்துல சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நிரந்தரமான கிடையாது, அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது கிடையாது. ஆனால் தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒட்டன்னு விட்டுருக்கலாம், ஆனால் சகல விதமான ஆசீர்வாதம், தேவன் தந்த ஆசீர்வாதம். அதுல இன்னைக்கு நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், வேதத்தை படிக்கணும்னு ஆர்வமா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தேவனுக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த அது மாத்திரம் இல்ல, நம்ம ஒருத்தரை இப்ப பாத்தீங்கன்னா பிரதர் எல்லாரையும் விசாரிச்சாரு, சிஸ்டர் நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு, எந்த சபையில ஐக்கியப்பட்டீங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பல்லாவரம் சபையில இருந்தேன், ஜெயபால் பிரதர் அசம்பிளில நான் இருந்தேன் அப்படிங்கும் போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்ப துறையூர் சபையில இருக்கிற விசுவாசிகளை நாம விசாரிக்கும் பொழுது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப இது ஆவிக்குரிய ஜீவியத்துல சேரக்கூடிய ஒரு விஷயம். ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதம், முதலாவது தேவனோடு ஐக்கியப்படுவது, இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது,
மூன்றாவது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது. நான்காவது நாம் ஐக்கியப்படுவது. ஐந்தாவது நாம் வேத வசனத்தை வாசிக்கிறது. ஆறாவது தேவனுடைய பாதத்திலே உருக்கமாக ஜெபிக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில இதெல்லாம் நமக்கு காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், சகல விதமான உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார்னு சொல்லல. என்னைக்கு தேவனோடு இணைக்கப்படுகிறோமோ அன்றைக்கே நான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா நான் மாறிடும். என்னைக்கு பிசாசுனுடைய பிடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறனோ அன்னைக்கே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனாக, திருச்சபையில ஒரு அங்கத்தினராக, பரலோக ராஜ்யத்தின் ஒரு தேவ பிள்ளையாக நான் மாற்றப்படுகிறேன். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். எல்லாம் புதிதாயின. பழையவைகள், அதுல முக்கியமானது பாவம். அந்த பாவத்தை நம்ம விட்டு நீக்கிட்ட. ஏன்னா நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கை செய்துகிட்டே இருக்கிறேன் என்று சொல்லி பாவத்தை தொடர்ந்து செய்யவும் கூடாது. அதுல கவனமா இருக்க வேண்டும். ஒருத்தரா இருந்தாலும் சரி, 2 பேரா இருந்தாலும் சரி, முழு சபையா இருந்தாலும் சரி, பாவத்தை அறிக்கை செய்கிறேன் இல்லையா, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு மற்ற நாட்கள்ல நான் பாவம் செய்யறேன்னு சொல்லி நாம் யோசிக்க கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பழைய புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஆரம்ப காலகட்ட சபையில சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆவிக்குரிய ரீதி என்ற அந்த நிலையில வந்தவர்களை பற்றி நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே இணைக்கப்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நானே உங்களுக்கு வாசித்து அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது, பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் எல்லாருக்கும் புரியும்படியாக, இருதயத்திலே குத்தப்படுகிறவர்களாய் மாற்றப்படும்படியாக தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பிற்பகுதியிலே இந்த அப்போஸ்தலர் நடபடியிலே இன்னும் பல அதிகாரங்களுக்கு பின்பு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன செய்யணும்ன்ற வார்த்தையை கேட்டாங்க. அப்போஸ்தலன் பவுல் கூட கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது அவன் அடுத்த கேள்வி கேட்கறது என்னன்னா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. நம்ம இதை கேட்டு பழகணும். இது ஒரு ஜெபமா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யறதுன்று உமக்கு சித்தம் இருக்கிறது ஆண்டவரே என்று நாம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் தேவனுக்குள் வாழ்வதை அநேகர் நம்மை பார்த்து பரியாசம் செய்யலாம். நீங்க வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது பரியாசம் செய்யலாம், ஜெபம் செய்யும் பொழுது பரியாசம் செய்யலாம். ஆனால் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. சங்கீதம் 71:1 வாசிக்கிறோம், கர்த்தாவே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்ல வேண்டும். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் மாற்றப்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு தயங்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு சவுல் ஏற்றுக்கொண்டாரோ
அன்றையிலிருந்து தாமதமின்றி கிறிஸ்துவை அங்கே எல்லா இடங்களுக்கும் போய் பிரகடனப்படுத்தினார், பிரசித்தப்படுத்தினார். என் தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி அநேகரை அவர் மாற்றத்துக்குள் கொண்டு வந்தார். அப்ப இங்க 2வது அதிகாரத்துல 37வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கரெக்ட் தான், நாங்க குற்றவாளிகள் தான், நாங்க பாவிகள் தான், ஆனா நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இப்ப பேதுரு அவங்களை நோக்கி பதில் சொல்றாரு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி வரத்தை பெறும் பொழுது, அல்லது பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கிறது? 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது பலன் அடைகிறாங்க. என்ன பலன்? ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன் இல்லாம இருந்த அவங்களுக்கு ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய பலன் அடைந்த பிறகு பல இடங்களுக்கு சென்று எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதை எப்படி இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பூமியின் கடைசி பரியந்தமும் என்று எடுத்துக்கொள்கிற விஷயத்தை எப்படி மாற்றி எடுத்துக்கொள்கிறார்கள் சொன்னா, நான் உலகத்துல பிறந்தேன்னு சொன்னா எல்லா ஊருக்கும் நான் போகணும், ஒரு ஊரை கூட விடக்கூடாது, ஒரு தேசத்தை கூட விடக்கூடாது, அதனால நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் சபையெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அது எப்படி சொல்றாருன்னா, எல்லா இடங்களிலையும் கர்த்தருடைய பிள்ளை இருப்பாங்க. அவங்க அவங்க அந்தந்த இடங்கள்ல சாட்சியா இருப்பாங்க. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் தான் சொல்றாரு. இப்ப பல்லாவரத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாரு, அவரு போய் துபாயில வேலை செய்யறாரு. அங்க அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அல்லது ஆண்டவருக்காக வாழணும், ஒரு சாட்சியா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அங்க ஒருத்தர் அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டா அவர் துபாயில இருந்து வேற நாட்டுக்கு போவாரு, வேற தேசத்துக்கு போகலாம். அப்ப அங்க ஒரு சபை உருவாகலாம், அங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம். இப்படியே அப்படியே அது ஜாயின் பண்ணி தான் போகும். ஒரே ஒரு மனுஷன் எல்லா உலகத்துக்கும் போய் அவன் போயிட்டு வர்றதுக்கே நேரம், யாராவது ஒருத்தர் போயிட்டு வர்றதுக்கே சரியா போகும். தேவ ஜனங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் திருச்சபைகளை உருவாக்குவதும் சாட்சிகளாய் இருப்பதும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைஞ்சு ஒவ்வொரு இடமா போகிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம இங்க இருக்கிறோம், உலகத்துல எல்லா மூலை முடுக்குகளிலும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இந்த ஜூம் மீட்டிங் பாத்தீங்கன்னா, போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஜூம் மீட்டிங் கனெக்ஷன் லிங்க் கொடுத்திருந்தாங்க, கனடாவில இருந்து கொடுத்திருந்தாங்க, அங்க இருந்து தமிழ் பிரதர்ஸ் தேவனுடைய வார்த்தை கொடுக்குறாங்க. சென்னையில இருக்கிறவங்க, நம்ம சில பட்டணங்கள்ல இருக்கிறவங்க அதுல இணைஞ்சுக்கிறதும், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் அதுல இணைஞ்சுக்கிறதாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதுதான் சாட்சி. ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார். பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவி வந்தா தான் அவங்க வரத்தை பெறுவாங்க. பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொண்டதுனால எனக்குள்ள மாற்றங்கள்ல என்ன இருக்கணும்னா, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனா நான் மாறணும். சரீரத்துல நான் ரொம்ப பெரிய ஒரு டான்ஸ் ஆனக்கூடியவனாகவோ அல்லது தேவனுடைய வசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவனாகவோ நான் மாறிவிடக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஒரு வசனத்தை எப்பவுமே எல்லா இடத்துலயும் சில இடங்களை மாற்றி உபதேசிக்கிறாங்க. பேதுரு தெளிவா சொல்றார், நீங்க முதல்ல மனம் திரும்புங்க, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்க. இந்த வசனத்தை நான் எந்த மீட்டிங்ல எடுத்தாலும் எடுப்பேன். ஏன்னா
பாவ மன்னிப்புக்காக இன்னைக்கு ஞானஸ்தானம் இருக்கிறது. சபையில சேரணும் அதுக்காக ஞானஸ்தானம், அவன் ஊழியத்துக்கு வரணும் அதுக்காக ஞானஸ்தானம். தம்பி உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? இல்ல எடுக்கல. அப்புறம் நீ அடுத்த வாரம் ஞானஸ்தானம் எடுத்துரு, அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இதுதான் அநேகர் செய்யற தவறு. திருமணத்துக்காகவோ வீடு பால் காய்ச்சறதுக்காகவோ எந்த ஒரு காரியத்திற்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள சபையில சேர்க்க கூடாது. அது என்ன செய்யும் அப்படின்னா நிலைச்சிருக்காது. அது சபையில நிலைச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆர்டர் படிதான் இருக்கணும். ஒரு சின்ன பையன் 1ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கொண்டு போய் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் விட்டு பாருங்க, நீங்க உனக்கு இங்கதான் கிளாஸ், நீங்க தான் படிக்கணும்னு சொன்னா அவன் எப்படி படிப்பான்? அப்ப முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா மனம் திரும்பணும். எதுல மனம் திரும்பணும்னா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அதனாலதான் யோவான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே எல்லா இடங்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, யோவானும் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபித்திருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுனால நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்ற. மனம் திரும்புற விஷயத்த அழுத்தமா சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் அதை சொன்னார். அப்ப விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டாமா என்று கேள்வி கேட்டா விசுவாசிகளும் டெய்லி மனம் திரும்பும். காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அது மாற்றப்படும். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு ஏதுக்களை உண்டாக்கி தருவார். இருதயத்துல குத்தப்பட்டவர்களா வசனம் கேட்கும் பொழுது, இருதயத்துல குத்தப்படும் பொழுதுதான் நான் என்ன செய்வேன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவேன். அப்படி வரும் பொழுது அந்த காரியத்துக்கு பதில் கிடைக்கிறது. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்று எப்பவுமே தனிமைப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து, இல்லைன்னா கிறிஸ்து இயேசு, அவரை ஒரு கனப்படுத்தி நாம் பேசி பழக வேண்டும். ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கென்று எடுக்க வேண்டும். அவர்கள் சபையிலே என்ன செய்வார்கள் என்றால் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பரிசுத்தாவியானவருடைய வரத்தை பெற்று சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் 42வது வசனத்தை பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருப்பாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் தேவை, அது கர்த்தருடைய வார்த்தை. அப்புறம் என்னது, அந்யோன்யமா இருந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல பேதுரு பிரசங்கத்தை கேட்டு சபையில இணைக்கப்பட்டவர்களை, சபையில சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா உபதேசத்துல முன்மாதிரியா இருந்தாங்க. உபதேசம் கேட்கறதுல ஆர்வமா இருந்தாங்க. நீங்க பிற்பகுதியில படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் பிரசங்கம் பண்ணத நிறைய ஜனங்க கேட்டுட்டு சொன்னாங்க, அடுத்த தடவை வரும்போது இதே வசனத்தை எங்களுக்கு திரும்பவும் சொல்லுங்க, நாங்க நிறைய பேரை கூட்டிட்டு வரோம்னு சொன்னாங்க. நாங்க ஒரு முறை ஊழியத்துக்கு அந்தமான் போயிருந்தப்ப ஒரு சிறிய கூட்டம் ஒரு மண்டபத்துல இருந்தாங்க. ஒரு மண்டபத்துல இருந்தாங்க. அப்ப பாட்டு பாடுற சத்தத்தை கேட்டு பெரிய கூட்டம் உள்ள வந்து அமர்ந்து இடமே இல்லாம போச்சு. ஒரு 10 நாள் நாங்க மினிஸ்ட்ரி பண்ண போகும் பொழுது அங்க நடந்த சம்பவம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று நாம் கடந்து செல்லும் பொழுது, ஜெபத்தோடு போகும் பொழுது அதை கேட்பதற்காக அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நான் போகலைன்னா யார் சொல்ல முடியும்? அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ விசுவாசிக்காட்டா எப்படி பேச முடியும்? ஒருத்தனை அனுப்பாவிட்டால் எப்படி போய் ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தருடைய ஊழியத்தை அனுப்பப்பட்டு செய்யணும். நான் ஒரு சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையின் ஐக்கியத்துல இருந்தேன். ஊழிய பாரம் வந்தது. ஊழியத்துக்கு கர்த்தரால் நான் அழைக்கப்பட்டேன். அந்த சபையில ஒரு பயிற்சி எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சபை என்னை கமெண்ட் பண்ணது, என்னை அனுப்பினார்கள். நான் ஊழியத்துக்கு வந்தேன். பல்லாவரம் பகுதியில 2001 முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே அப்படி இல்லை. இன்றைக்கு சபைகளிலே அப்படி கிடையாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் இவ்வளவு நாள் இந்த சபையிலே ஊழியம் செய்தீர்கள், இந்த சபையிலே ஊழியம் செய்தது போதும், உங்களுக்கு வயசாகி போச்சு, நீங்க ரிட்டையர்ட் ஆகி கண்டிஷன் வந்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் போங்கள், வாலிபர்களாகிய நாங்கள் சபையை நடத்த போகிறோம் என்று
ஒரு கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. நிறைய இடங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சபைகளில் அல்ல, அநேக சபைகளிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அநேக ஊழியர்கள் இதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருச்சபையை நடத்தக்கூடியவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதவசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தார்கள். உபதேசம் ரொம்ப தேவை. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்ல வசனம் சொல்லுகிறது. அந்த உபதேசத்துல கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். அந்யோன்யமா இருந்தார்கள். அப்பம் விற்கிறதுல உறுதியா இருந்தா, தேவனை ஆராதிக்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அதுதான் சகல விதமான ஆசீர்வாதம். என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறீங்களோ அன்னைக்கு சகல விதமான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா நீங்க மாறிடுறீங்க. ஜெபம் பண்ண தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. பாட்டு பாட தெரியாது சொல்லக்கூடாது. எனக்கு வேதம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லக்கூடாது. வேதத்தை படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல சொல்லக்கூடாது. எனக்கு சபைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல சொல்லக்கூடாது. ஏன்? நான் அதுல இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சகோதர நேரத்துக்கு எங்க வீட்டுக்கு வரும் பொழுது நான் அவரை ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது, எங்க சபையில நான் இவ்வளவு நாள் ஆச்சு ஜெபம் பண்ணதே இல்லை அப்படின்னாரு. அப்ப நான் ஜெபம் பண்ண சொன்னது அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் மறுநாள் இன்னைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, பிரதர் நீங்க என்னை ப்ரேயர் பண்ண வச்சீங்க, எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு. ஆனா நான் வீட்டுல போய் திரும்பி யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நீ இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ண சொல்லும் போது உனக்கு வெக்கமா இருந்துச்சு. அப்போ ஒரு ப்ரேயர் கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணி வீட்டுல இருந்து தனியா இருந்து ஜெபம் பண்ணி பழகும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் 2-3 பேர் இந்த இணைப்புல வந்து பாட்டெல்லாம் பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய பாட்டை பாடுறதுல நீங்க வெட்கப்படாம பாடுனீங்க. அதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. இங்க அதான் சொல்லுகிறது. அப்பம் பிக்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அப்புறம் ஜெபம் பண்றதுல உறுதியா தெரிச்சு. ஜெபம் பண்றதுல மட்டும் உறுதியா தெரிச்சிருக்கிறதுல இதுவும் இன்னைக்கு நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. அதாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்யோன்யத்திலையும் அப்பம் விற்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலயும் உறுதியா தெரிச்சிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதுல மட்டும் எப்படி இருந்தாங்க? உறுதியா தெரிச்சிருந்தாங்க. ஆராதனைக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வந்தாங்க. அந்யோன்யமா எப்பயாவது ஒரு டைம் தான் இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் வாரத்துல ஒரு நாள் தான் கேட்பாங்க. கிடையாது. அவர்கள் நீங்க இன்னும் தெளிவா வாசிக்கணும்னா ஓகே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். உபதேசம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறாங்க. இது தினந்தோறும் நடக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா டெய்லி பிரேயர் நடக்கு. அதனால நிறைய பேர் பிரயோஜனப்படுறாங்க. அப்ப இந்த லாக்டவுன் எதுக்காக வந்திருக்கிறது? என்னைக்காவது உட்காந்து யோசித்து இருக்கிறோமா? நான் யோசித்திருக்கிறேன். நீங்கெல்லாம் கண்டிப்பா யோசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை வளர்க்கறதுக்காக கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு அவரவர் நினைச்சு பார்க்கும் பொழுது நான் அப்படிதான் நினைச்சேன். என்னுடைய ஊழியத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்துறதுக்காகவும் நான் அனுதினமும் ஜெபிப்பதற்காகவும் தேவனை நித்தமும் தேடுவதற்காகவும் இந்த லாக்டவுன் நமக்கு வந்திருக்கிறது என்று எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாலே நம்ம தேசமே மாறி. நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப ராஜலிங்கம் பிரதர் இருக்காரு, நான் இருக்கிறேன். அவரு என்ன நினைக்கிறாரு? இந்த கொரோனா வந்து ஜெயபால் பிரதருக்காக தான் வந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்? இந்த கொரோனா வந்து ராஜலிங்கம் பிரதருக்கு தான் வந்திருக்கு. இப்படியே ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா வேதவசனம் ஒரு நாள் நிறைவேறாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல சொல்றாரு, அவனவன் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் பானம் பண்ண கடவன் என்று சொன்னது மாதிரி தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் அவரை சொல்ல, அவர் என்னை சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த கொரோனா வந்ததுக்காக ஸ்தோத்திரம்,
நான் உபத்திரவப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நெருக்கடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்படி அந்த எண்ணத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா என்னோட வாழ்க்கை மாறுற மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆங்காங்கே எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ், ஒரு வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருக்கிறோமா? அந்யோன்யமா இருக்கிறோமா? அப்பம் விற்கிற ஆராதிக்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோமா? ஜெபம் பண்றதுல உறுதியா தடுத்திருக்கிறோமா? இதெல்லாம் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காரியங்களை அவங்க செய்யும் பொழுது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. என்ன பயம்? தெய்வ பயம். 43 பாருங்க, அப்போஸ்தலர் 2:43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளை விற்றார்கள், ஆஸ்திகளை விற்றார்கள், ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவர்களில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நீங்க பாருங்க 47 வசனத்தை பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்துல ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த வசனத்தையும் இன்னைக்கு நிறைய பேர் தவறா போதிக்கிறாங்க. தேவனை துதிக்கணும், ஜனங்களுடைய தயவு தேவைதான், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்க்கிறார் என்றால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒருமித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒருமனப்பட்டவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடு வீடுகளோடும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு இருந்ததுனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க மக்கள் ரட்சிக்கப்படுவது அதிகமான கூட்டம், திரள் கூட்டமாய் மாறிப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதெல்லாம் இருக்கிறது? உன்னதத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நிறைய பணம் கொடுக்கிறாருன்னா அந்த பணத்தை நான் ஊழியத்துக்காக செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதே போல என்னுடைய சகல விதமான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்குள் கொடுத்திருக்கிறார். உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதம். அதுல எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன எல்லாம் அடங்கியிருக்கு. ஒரு 2 வீலர் எடுத்தீங்கன்னா இது ஏதோ அடங்கியிருக்கு. சொன்ன நான் கையில வச்சிருக்கிற வேத புஸ்தகத்திலே பாருங்க, வேத புஸ்தகத்திலேயே சும்மா வெறும் பேப்பர் மட்டும் இருந்தா இது பைபிள்னு சொல்ல மாட்டோம். இந்த பேப்பர் வச்சு நல்லா பைண்டிங் பண்ணி அங்கங்க அந்த எழுத்துக்கள்ல கூட கர்த்தர் என்ற வார்த்தைக்கு அழுத்தமா போல்டு எழுத்துல கொடுக்கப்பட்டு இந்த பைபிளை வந்து பைண்டிங் பண்ணி ஒரு சிகப்பு கயிறு இடையில கொடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மேல் உரை போட்டு ஜிப்பு போட்டு அது ஒரு தோற்றத்துல வைக்கும் பொழுது அது என்னவா மாறுது? ஒரு வேத புஸ்தகம். இது பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இது பைபிள். யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இது ஒரு தோற்றம் அதுல காணுது. அப்ப இதுல என்னென்ன அடங்கி இருக்கிறது? நிறைய பொருள் சேர்ந்ததுதான் என்னது? ஒரு பைபிள். அது எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் ஒரு வேதாகம புஸ்தகம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் கூட. ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். சில பேர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, வேத வாசிக்க மாட்டாங்க. சபைக்கு போவாங்க, உபதேசம் கேட்க மாட்டாங்க. உபதேசத்தை கேட்பாங்க, அதன்படி என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது 119வது சங்கீதத்துல 1வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தார்கள் வாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மை ஆசீர்வாதத்துல நம்ம அதிகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஒரு வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கர்த்தர் வேதனையை கூட்ட மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இருக்குமானால் அதுல வேதனைகள் இருக்காது. நாமவே ஆசீர்வாதத்தை தேடி போய்
கர்த்தரை மறந்துட்டு இதுதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வேதனை நிறைந்த ஒரு வீடாக காணப்படும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாவத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிற அந்த பாவத்தோடு வாழ்ந்து இருக்கிற மனுஷனுடைய சந்தோஷத்திற்கும் பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்திற்கும் என்ன உண்டு? வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்தினாலே 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? தேட ஆரம்பிச்சுட்டான். வெளியே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் இன்னைக்கு உள்ள போய் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் புறப்பட்டு போகிறான். இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் சில சபைகள்லாம் வருது, வந்துட்டு அவங்க திடீர்னு வரமாட்டாங்க. அப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஏன் வரல? நாங்க வந்தோம், ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, 5000 பேரை போஷிச்சாரு, நாங்க அவர்கிட்ட வந்தா வீடெல்லாம் அரிசியா நிரம்பும் நினைச்சோம், வீடெல்லாம் பணமா வரும்னு நினைச்சோம், ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப அவங்க எதிர்பார்ப்பு சரியானது கிடையாது. அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் தேவனை தேடுவது அது நீங்க வேலை செஞ்சா கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் தேவனை தேடி வருவதற்கு, என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்காக நான் வர வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய காரியத்திற்காக நான் வரும் பொழுது எனக்கு சரீரத்துக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது அந்த காலத்துல அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற மாதிரி தினந்தோறும் அவங்க ஜெபம் பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தேவனை தேடுறாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. இன்னைக்கு முதலாவது எல்லாரும் சொல்லுங்க, காலையில வீட்டுல எந்திரிச்சோன்னா முதலாவது சாம்சங் டிவி இல்லையா? ஏதோ ஒரு இல்லைன்னா கையில இருக்கிற 10,000 ரூபாய் மொபைல். பைபிள் மட்டும் எங்க இருக்கும்? செல்ஃப்ல ரொம்ப சேஃபா ஜிப்பு போட்டு கிளியரா வச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போது ஒரு தட்டு தட்டுனா தூசி எல்லாம் வரும். மொபைல்ல மட்டும் மேல இருக்கிற ஸ்கிரீன் டச் போட்டு போயிருச்சுன்னா உடனே போய் செலவழிச்சு 200-300 ரூபாய் செலவழிச்சு அதை உடனே சரி பண்ணிட்டு திருப்தியா பாக்கெட்ல வச்சுட்டு அப்பப்போ பாத்துக்கிறோம், பந்தோஸ்தா இருக்கா. ஆனா வேதாகமத்தை நாம என்ன செய்யறோம்? அதை ஓரங்கட்டி வைக்கிறோம். அப்ப நம்ம எந்த இடத்தை கொடுக்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறவர்கள் டெய்லி நம்முடைய வேத புஸ்தகம் நம்முடைய கரத்துக்கு வந்தே ஆக வேண்டும். நான் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க உட்காந்து யோசனை பண்ணுவீங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு தோணுது இல்லையா, ஐயோ நம்ம பைபிள் நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு தோணுது. நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 8:30 மணி, இப்ப மணி 7:30 மணி ஆகுது, ஒரு 7:45 7:50 நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உடனே உங்களுக்கு வீட்டுக்கு பெல் அடிக்க வருவாங்க, வீட்டுக்கு யாராவது வருவாங்க. இல்லைன்னா உங்க மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசானவன் வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கும் ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கும் ஏதோ ஒரு சிந்தனையை நமக்குள்ள போட்டு தடை செய்து விடுவான். ஆனால் அதையெல்லாம் மீறி நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் தைரியமாய் பிசாசை மேற்கொண்டு நம்மால் வேதத்தை வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும். அப்படி செய்து பாருங்க. உங்களுக்கு வேத வசனமே புரியாத நாட்கள்ல நீங்க புரியாம நிறைய டைம் படிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்ற மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க, வேத வசனம் உங்களுக்கு புரியும். அப்ப சொல்லுவீங்க, நம்ம இவ்வளவு நாளா புரியாம படிச்சிருக்கிறோம். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் இல்லையா? சங்கீதம் 1வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. இல்ல வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க, பசங்க என்ன சொல்லுவாங்க, எப்ப சீக்கிரம் உழைச்சி தாங்கப்பா, பிரியாணி வாசனை வருது. அப்ப அது மேல பிரியாணி மேல பிரியம் இருக்கு, சாப்பாடு மேல பிரியம் இருக்கு, பணத்து மேல பிரியம் இருக்கு. ஆனா தேவனுடைய வசனத்தின் மீது பிரியம் இருந்தாதான் அதை வாசிக்கணும்னே நமக்கு தோணும். எல்லாத்துலயும் பிரியம் இருக்கணும்.
வீட்டுக்கு போகணும்னு விருப்பம் உள்ளவங்க தான் வீட்டுக்கு வருவாங்க. வேலைக்கு போறவங்க சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு போறதுக்கே மனசு இல்லை அப்படிம்பாங்க. ஏன் சொல்லுங்க? வீட்டுல ஒண்ணு கிடக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கிடக்கோ தெரியாது. வீட்டுக்கு போறதுக்கே விருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வீட்டுக்கு போறணும்னு விருப்பம் உள்ளவங்க, பிரியமா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது எதையாவது வாங்கிட்டு சந்தோஷமா தன் மனைவி பிள்ளைகளை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு போவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வேதத்தின் மேல் பிரியமா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். நிறைய வீடுல எழுதி போட்டிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா? அதை பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கல, வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் வாசிக்கிறேன். சாயந்தரம் வந்த உடனே இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசலுக்கு நேரம் அதை பார்ப்பாரு. ஐயோ ஆண்டவரே, நான் வாசிக்கணும் தான், கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே, நைட்டு வாசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரோட பேசுறது. அவர் அமைதியா இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு? ட்ரை பண்ணுவாரு, நம்மளை முயற்சி பண்ண வைப்பாரு, யோசனைகளை தருவார். நான் வேத வாசிக்கிறதற்கு முயற்சி எடுப்பது அது நானாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். பிரதர் ராஜலிங்கம் பிரதர் இந்த மாதிரி முயற்சி எடுக்கலன்னா இன்னைக்கு நான் பேசியிருக்க முடியுமா? உங்களை வீடியோ மூலமா பார்த்திருக்க முடியுமா? பார்த்திருக்க முடியாது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் பிரதர் 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு ஊழியர் செய்யணுமா? 2 தான் 3 ஆகும், 3 தான் 6 ஆகும், 6 தான் 12 ஆகும், 12 24 ஆகும். நாங்க லாக்டவுன் ஆரம்பிச்சோம்னா நைட்டு 9 மணிக்குல இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு பிரேயர் வச்சோம். ஜஸ்ட் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். இப்போ ஒருத்தருக்கா 5 பேர் 5 பேர் 5 பேர் 5 பேர்னு அப்படியே லிங்க் பண்ணி எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இணைப்புல வந்துட்டாங்க. அதுல அன்பிலீவர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதுல என்ன காரணம்? பொறுமையா இந்த 3 மாசத்துக்கு ஒரு 10 அன்பிலீவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? நாம எடுத்த முயற்சி தான். முயற்சி. இன்னைக்கு நீங்க ஒரு 10 வசனம் படிங்க, 5 வசனத்துல ஆரம்பிங்க. சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை விடும்போது என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா விடுப்பா. நிறைய குடிச்சுட்ட, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடு. அதுக்கு மட்டும் அவளுக்கு மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் வேத வசனத்துக்கும் அப்படி வரும்பொழுது 5 வசனம் படிங்க, 10 வசனம் படிங்க, 15 படிங்க. அப்புறம் உங்களால படிக்காம இருக்க முடியாது. அதனாலதான் தானியேலை நமக்கு முன்னால கர்த்தர் நிறுத்துறாரு. என்ன நிறுத்துறாருன்னா, 3 வேளையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணார். அதனால வந்த நன்மை என்ன தெரியுமா? அவருக்கு வந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் காப்பாற்றினார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். தேவனை உண்மையா ஆராதிச்ச வாலிபர்களை நெருப்புல இருந்து காப்பாத்தினார். நெருப்பெல்லாம் உடம்புல எல்லாம் எரியுது, முடி கூட கருகி போன சுமல் வரலன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டு, அந்த வாசனை கூட வரல. அங்க நிக்கிற ராஜா முகம் குப்புற உழுவுறாரு. இவங்க கடவுள் தாயா உண்மையான கடவுள். அவர் சொன்னாரு இந்த சிலையை வணங்குனாரு. இவங்க சொன்னாங்க நாங்க வணங்க மாட்டோம். சரி பரவாயில்ல, அப்ப நாங்க 7 மடங்கு அதிகமாக்கி உள்ளத்துக்கு போடுவோம், பரவாயில்லையா? பரவாயில்ல போடுங்க, எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவாக்காம போனாலும் நாங்க இதை செய்ய மாட்டோம்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை காப்பாத்தினார், நிச்சயமா காப்பாத்தினார். முடி கூட கருகி போல, அந்த வாசனை கூட வரல. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும், என்னையும் சேர்த்து சொல்றேன், வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் சுவிசேஷ ஊழியத்திற்கும் தேவனை கனப்படுத்துவதற்கும் ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு நல்ல முயற்சி எடுக்க நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சும்மா எல்லா இடத்துலயும் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவனா இருக்கணும். நீங்க ஏசாயா 60வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க, அதை மட்டும் நாம வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனமோ 2வது வசனமோ யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி போட்டுரும். கர்த்தருடைய பிள்ளையாகிய உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் இருக்கும். அப்ப இந்த இருளுக்குள்ள இருக்கிற ஜனத்தையும் காரிருள் இருக்கக்கூடிய ஜனத்தையும் வெளிச்சத்தின் பிள்ளையாகிய நான் என்னிடத்தில் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக என்று சொல்லி ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த நல்ல யோசனையோடு சகல விதமான ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய வசனம் இருக்குன்னு வைங்களேன், அது சகல விதமான ஆசீர்வாதம். நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள், பைபிளு, எங்கு பார்த்தாலும் திரும்புற இடத்துல எல்லாம் வசனங்கள். நீங்களும் அப்பப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, சபையில சில தேவனுடைய பிள்ளைகள் வரும் பொழுது அவங்கள உபசரிக்கிற காரியங்கள், அன்பு காட்டுறது, நன்மை செய்யறது, இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா நிச்சயமா ஒரு ஒரு ஆவிக்குரிய தரம் உள்ளவங்கன்றத அவங்க அன்னைக்கே எடை போட்டுருவாங்க. அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நம்முடைய வீட்டுல இருக்குது. எங்க வீட்டுல 2 டிவி இருக்கு பிரதர், எங்க வீட்டுல 4 டேபிள் இருக்கு பிரதர், எங்க வீட்டுல 10 பீரோ இருக்கு பிரதர். அதெல்லாம் ஆசீர்வாதம், அதெல்லாம் போயிடும், அது இந்த பூமியோட போயிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அந்த யோசனையோடு இருப்போம். நிச்சயமா தேவன் நம்மை கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப சகல விதமான ஆசீர்வாதத்தின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், அதை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துவோம், எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறது, கர்த்தருடைய வெளிச்சம், ஒளி நம்மேல் பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் சவுலை போல தாமதமின்றி கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதற்காக. சமயம் வாய்த்தாலும்